அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்பது டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று ஓபிஎஸ் இப்போது அறிவித்திருக்கிறார். இந்த புதிய கட்சி அறிவிப்புக்கான காரணம் என்ன சார்? நீங்க என்னன்னு சொன்னீங்க? அதாவது அதிமுக மக்கள் உரிமை மீட்பு கழகம். கழகம் இல்ல, கழகம் தான் ஏற்படும், கழகம் ஆகாது. இல்ல இல்ல. சரி, என்ன காரணம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு? என்ன காரணம்? இல்ல சார், சொல்லுங்க. கட்சி ஆரம்பிச்சு எந்த எலெக்ஷன் கமிஷன் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கும் சார். அவங்க எப்படி போய் நீங்க கட்சி ஆரம்பிக்க முடியும்? ஆகவே இருக்கவங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக இது வார்த்தையை விட்டு போயிட்டாரு. எத்தனை காலமா இந்த ஓபிஎஸ் அணியில எல்லாரும் அண்ணா அணியில வந்தவங்கள எத்தனை காலமா இது பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் அங்க இருக்க மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்கள் நிர்வாகிகளை தேர்தலில் நிறுத்தணும்னு உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் அடிப்படை இடம் இருந்துச்சுன்னா உடனே முடிவு பண்ணலாமே. நானும் கண்ணனும் பல தடவை இதை பேசியிருக்கோம். ஏன்னா இந்த 3 லீடரும் சேர்றதே இல்லை சார். நடுவில் பாக்குறாரு, இவங்களே ஒன்றிணையவில்லை, இவங்க எப்படி அதிமுக ஒன்றிணைக்க முடியும்னு கேக்குறீங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். இவங்க ஒன்றிணையணும்ல. அப்ப நீங்க புது கட்சி என்ன ஆரம்பிச்சு இனிமேல் என்ன பண்ண போறீங்க? யாரோட போய் கூட்டணி வச்சுக்க போறீங்க? இப்ப நவம்பர் முடிஞ்சு டிசம்பருக்கு போயிட்டு இருக்கோம் கண்ணன். ஆமா, மக்களோ தொண்டர்களோ எதிர்பார்ப்பு எல்லாமே இனி நடக்குமா இல்லையான்னு ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டுருச்சு இல்ல. அத வைத்திலிங்கம், அருமை சகோதரர் வைத்திலிங்கம் சொல்லிட்டு போறாரு, நாங்க பொறுப்போம் இன்னும் 1 மாசம். நீங்க எத்தனை மாசம் பொறுத்தாலும் அதுதான் சார் டிசிஷன் பழனிசாமி. இப்போ அவர்தான் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்புறம் என்ன நீங்க பொறுக்கிறது? இப்போ செங்கோட்டை எனக்கு 2-3 வருஷம் பொறுத்தாச்சே. கூட இருக்கவங்க எல்லாம் தெருவுல நிக்கிறாங்கல்ல, சொல்லுங்க பாப்போம். அங்க இருக்க மாவட்ட செயலாளர்கள் 84 மாவட்ட செயலாளர்கள் நிலைமை என்ன? எல்லாம் பல பேர் வெளியில போயிட்டே இருக்காங்க, மனோஜ் பாண்டியன் மாதிரி. இது மாதிரி நடக்கும்ல. சரி, அதுதான் அதான் என்னன்னா, கூட ஒரு 3.5 ஆண்டு காலம் ஒரு அமைதி புரட்சியை நடத்திவிட்டு இப்போது தேர்தல் வரக்கூடிய நிலையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்போ அல்லது ஒரு கூட்டணியாக ஒரு இயக்கத்தில் சேர்ந்தாலோ ஒரு கட்சி என்று இருந்தால்தான் அவர்களுக்கு ஏதாவது பலனளிக்க முடியும், சீட்டு வாங்க முடியும் என்பதால் அந்த அதிமுக தொண்டர் உரிமை கழகம் என்பதே, மீட்பு கழகம் என்பதே அவர் தொடங்க போவதாக கூறியிருக்கிறார். டிசம்பர் 15ஆம் தேதி. அது ஒரு நல்ல எண்ணம். அது யாரு சொல்றாரு? ஓபிஎஸ் அண்ணன் சொல்றாரா? ஓபிஎஸ் அண்ணன் சொல்றாரு. போற போக்குல வைத்திலிங்கம் சொல்லிட்டு போயிட்டார் சார். இப்படிதான் மிஸ்டர் வைத்திலிங்கமும் மிஸ்டர் மனோஜ் பாண்டியனும் பிஜேபி கூட இருக்கணும்னு கண்டிஷன் போட்டாங்க நாங்க இருக்கப்போ. அப்புறம் மனோஜ் பாண்டியன் டிஎம்கேக்கு போயிட்டாரு. இவர் போற போக்குல சொல்லிட்டு போறாரு சார். ஓபிஎஸ் அண்ணன் சொல்லலையே. திருப்பி என்டிஏவுக்கு போறீங்களான்னு கேட்டா ஓபிஎஸ் அண்ணன் என்ன பதில் சொல்றாரு? இல்லன்னு சொல்றாரா? எங்க கட்சியினுடைய ஆலோசகர் பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு, நாங்க போக மாட்டேன்ற பதில் வரமாட்டேன். இன்னும் தெளிவா இத்தனை காலமும் இதுதானே சொல்லி இந்த காயை நவுத்திட்டு இருந்தீங்க சார். நமக்கு அது இது 1001 வரும். நமக்கு கிடைத்த அடிமைகளோ மிகவும் நல்லவர்கள். வாய்தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி இங்க வாயும் பெருசு இல்ல, காதையும் பொத்திட்டு கண்ணையும் பொத்திட்டு வாயையும் பொத்திட்டு பாவம் அத்தனை பேரை நம்பி உட்கார்ந்து இருக்காங்க. ஆகவே ஒரு ஒரு அடிப்படையான கூற்றே இல்லை சார். ஆக திருமதி வி கே சசிகலா சந்திக்கிறது இல்ல, தினகரன் வி கே சசிகலா சின்னமாவை சந்திக்கிறது இல்ல, ஓபிஎஸ் போய் உட்கார்ந்து பேசுறது இல்ல. இத முயற்சி எடுத்த செங்கோட்டையன் நிலைமையை பாருங்க. பசுமண்ணையா பிறந்த நாளுக்கு அங்க போய் துத்தலையும் அவரும் சோர்ந்து உட்கார்ந்து இருக்காரு. 27 தாவேக்கால போய் இணைய போறதா சொல்றாங்களா சார்? செங்கோட்டையன் 27ஆம் தேதி செங்கோட்டையன் பனையூர்ல தாவேக்காவில இணைய போறதா சொல்றாங்க. இது அவர் மறுக்கவும் இல்ல, தாவேக்காவில உள்ள ஆதரவாளர்கள் அதை உறுதிப்படுத்துறாங்க. ஒரு தவறான செய்தி எனக்கு கிடைத்த வரைக்கும் விஜயனுடைய கதவுகள் திறக்கப்பட்டதா என்பதும் ஐயப்பாடுதான். அது எனக்கு அன்னைக்கு அது நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். செங்கோட்டையன் இணைய மாட்டார் தாவேக்காவில். இன்னைக்கு செங்கோட்டையன் வீட்டுல, அந்த கோவிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அந்த குள்ளம்பாளையம் வீட்டுல எல்லா ஊடகத்தினரும் சென்று அவரிடம் கேட்கிறார்கள். இதே போல கரூர்ல அந்த தாவேக்காவோட தொழில்நுட்ப
பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய அந்த நிர்மல்குமார் கேட்குறாங்க. இப்போ நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, இதை நான் இப்போது கூற முடியாது, செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைகிறாரா போய் கூற முடியாது என்று கூறுகிறார். செங்கோட்டையனிடம் போய் கேட்டால் எந்த விதமான பதிலும் அதற்கு கூறவில்லை, கனத்த மௌனம். இது என்ன காரணம்? நீங்க ஆனா உறுதியா இருக்கிறீங்க, சேர மாட்டேன்னு சொல்றீங்க சார், அது என்ன அடிப்படையில சொல்றீங்க? அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. அரசியல்வாதி நாம் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அவர் போய் சொல்வதாகவும் அவர் வரவேற்பதாகவும் எந்த நிகழ்ச்சியும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. மீடியா தூக்கி எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க மின்னல் வேகத்துல, ஆனா அது கிடையாது. அதனால அவர் போற வரைக்கும் டிவியில இப்படி போகட்டுமே அவரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா போறது இல்ல. சோ இப்படிப்பட்ட அரசியல் தான் ஏமாற்றத்தை தொண்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அளிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி இல்லை என்பதை மறுதிசையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். இது அவர் இவரை சேர்க்கவே மாட்டானோ, இவரு போய் சேரவே மாட்டாரோ உறுதிமொழி கொடுக்க முடியாது. சரி, ஆனா நீங்க சொல்ற நாளில் எதுவும் அது மாதிரி நடக்காது. ஓகே சார். அவர் இணைய மாட்டார், சேர மாட்டார் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இப்பொழுது இல்லை. ஓகே சார். இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது, விஜய் கதவுகளை திறக்கவில்லை. டூ டிஃபரன்ஸ் நவ. செங்கோட்டையனுக்கு திமுக திறந்து வச்சிருக்காங்க, தாவேக்காவில் திறக்கல. ஆனா யார் வந்தாலும் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையலாம். ஒண்ணு மனு போடவங்க வந்தவங்க வர சொல்றாங்க திமுக. இந்த டிசிஷன் எடுத்துதான் மனோஜ் பாண்டியன் உள்ளே போகிறார், அன்வர் ராஜா உள்ள போறார், மைத்ரேயன் போறார். லைனாக ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்க காட்சியை நாம் பார்க்கிறோம். அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை விஜய் எடுக்க வேண்டும். எடுத்தாலும் நல்லது. அவருக்கு நிறைய ஆர்கனைசர்ஸ் கிடைப்பாங்க, தலைவர்கள் கிடைப்பாங்க. அந்த கட்சி ஓங்கி நிற்பதற்கு, பலம் பெறுவதற்கு அது பெரிய வாய்ப்பாக அமையும். ஏன்னா நேத்து போய் அவர் தலைவரை பத்தி காஞ்சிபுரத்தில் அவ்வளவு பேசுறாரு சார். தலைவருடைய புகழ் பாடுகிறார். அவருடைய பாட்டையெல்லாம் எடுத்து முன்னூறு உதாரணமா வைத்து பெரிய ஸ்பீச் கொடுக்கிறார். ரொம்ப அட்டகாசமா இருந்தது. தந்தை பெரியாரை பின்னாடி நிறுத்தி ஒரு தலைவர் பேசுகிறார் என்று சொன்னார். திராவிட இயக்கத்தில் வந்தவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது சார், என்னையும் சேர்த்து. அதை நான் தந்தை பெரியார் படத்தை போட்டா என்ன ஆகுன்றதுல இருந்தது ஒரு காலத்துல உடைத்தெறிந்தோம். சரி, இன்னைக்கு அதை போட்டுட்டு வரார் வெளியில. அவரு பேரறிஞர் அண்ணாவை கொண்டாடுகிறார், தலைவர் எம்ஜிஆரை கொண்டாடுகிறார். அம்மா வளர்த்த கட்சி இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு பேசுறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று முதல்வரும் தங்கம் தென்னரசும் அமைச்சரும் பேசும் பொழுது நாங்கள் மகிழ்ந்தோம், பாராட்டினோம். அப்படி திராவிட இயக்கத்தை யார் பாராட்டினாலும் பேசினாலும் வரவேற்போம், மகிழ்வோம். ஆனால் இந்த டிடிவி தினகரன் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு முக்கியமான சக்தியாகவும், அது அதிமுகவை விட வலுவாய்ந்த ஒரு சக்தியாகவும் தொடர்ந்து கூறிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் டிடிவி தினகரனுக்காவது அந்த தாவேக்காவின் வாயில் திறந்திருக்கா, திறக்கலையா சார்? செங்கோட்டையன் இல்லைன்றீங்க. அப்படி இல்ல, அவருக்கும் செங்கோட்டையன் மேல எந்த கோபமும் இல்ல சார். சரி, விஜய்க்கு என்ன கோபம் நான் சொன்னேன், சேர்த்து கூடாதுன்னு சொல்றேன் நான் சொன்னேன். மீடியா ஏற்படுத்தி இந்த பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறது. ஆகவே அப்படி அவர் போக மாட்டார், கலந்து பேச மாட்டார்னு சொல்ல வரல. அப்படி ஒரு நிகழ்வு இல்லை அப்படிங்கிறது நான் உறுதி செய்கிறேன். 27ஆம் தேதி இணைப்பு விழா இல்லை, அதை உறுதி பண்றீங்க? இல்லை, டெஃபினட்டா இல்லை. அது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிமிடம் வரை நன்றாக தெரியும் எனக்கு. அதைதான் நான் சத்தியம் டிவிக்கு நான் சொல்லுகிறேன். அதுபோல இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுல சும்மா ஏமாத்துற வேலை. ஆனா அது வேண்டான்ற ஓபிஎஸ் அண்ணனுக்கு இதை பண்ணாதீங்க தயவு செய்து. நீங்க இப்ப நம்ம கண்ணன் சொன்ன மாதிரி நம்பி இருப்பவர்கள் நட்டாற்றில் நின்று போய் விடுவார்கள், அரசியல் அனாதையாக்கப்பட்டு விடுவார்கள். எனக்கு என்ன அக்கறைன்னா அவங்களோட பழகினதால அக்கறை, இல்லைன்னா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காலம் கடந்தோடி டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வந்தா காலண்டர் ஆஃப் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் போய் நீங்க எப்படி யார்கிட்ட பேசுவீங்க, எப்படி நடத்துவீங்க, யார் யார் வேட்பாளர் எப்படி சொல்லுவீங்க? இல்ல இப்போ அவர் நீங்கள் கூறியது போல ஓபிஎஸ் அதை திட்டவட்டமாக அதை அறிவிக்கவில்லை, அதனால அது நடக்காதுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே சார்? மற்றபடி ஒரு கட்சியா ஒரு கேள்விக்கு மதுரையில கேட்டப்ப நகருன்னு சொல்லிட்டு என்டிஏவுக்கு திருப்பி போறீங்களான்னு கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. என்டிஏக்கு போக மாட்டேன், எங்க கட்சியினுடைய கழக ஆலோசகர் பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்லிட்டாருல அன்னைக்கே, அதான் முடிவு, நான் திரும்பி என்டிஏக்கு எல்லாம் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றாரு. இன்னும் ஆசை இருக்கு அவருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு ஒரு ஆசை இருக்கு பிஜேபி கூட. அதுதான் அந்த ஆசை எண்ணங்கள் எல்லாம் இருக்கு சார். என்ன பண்ணுவீங்க? இல்ல, அந்த ஆசை இருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே.
ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு 4 தடவை வந்துட்டு போயிட்டாரு, அமித்ஷா 2 தடவை வந்துட்டு போயிட்டாங்க. இவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னும் எதுக்கு அங்க போகணும்னு அவர் நினைக்கணும் சார்? அவர்கள் மதிப்பதே இல்லை, பொருட்டாக நினைப்பதே இல்லை. வேற வேணா யாராவது இந்த சின்ன தலைவர்கள் சொல்லுவாங்க, வேற கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்துருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டாருன்னு வேணா ராங்கா கைடன்ஸ் பண்ணலாம், ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதுவும் இனி சரியா போகாது சார். எடப்பாடி என்கின்ற மனிதர் ஒற்றுமையை விரும்பவில்லை. இந்த கட்சி திரும்பி ஆட்சிக்கு வருவதில் அவருக்கு அக்கறை இல்லை, கட்சி வளர்ச்சியில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. அவர் மொத்தமாக ஏமாற்ற பார்க்கிறார். யாரிடமோ விலை போய் விட்டார். ஆகவே இப்படியே இருக்கிறத விரும்புறாரு. ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகமே தொடரும் என்பதிலே அவருக்கு பெரும்பாங்கு பன்மை உண்டு, பாங்கு உண்டு என்பதுதான் எனது கருத்து. அவங்களும் இப்ப திமுகவும் இப்படிப்பட்ட அறிவாய்ந்தவர் எதிர்கட்சியா தலைவராக இருக்கட்டும் தான் அவங்களும் விரும்புறாங்க சார். நீங்க நிறைய 1008 குற்றச்சாட்டுகள் கூறினாலும் தொடர்ந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மற்றபடி மக்கள் சந்திப்பு, பொதுக்கூட்டம் என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அதிருப்தி அணியில் இருக்கக்கூடிய யாருமே இந்த பிரஸ் மீட் கொடுக்கறதோட சரி, மக்களை சந்திக்கிறதே கிடையாது சார். தொண்டர்களையே சந்திக்கிறாங்களா சார்? அந்த அதிமுக அதிருப்தி அணியை சேர்ந்த டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், அது சசிகலாவாக இருக்கட்டும், ஒருவரும் தொண்டர்களையே சந்திப்பதில்லை. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தொண்டர்களை சந்திக்கிறார். 1000 விமர்சனம் இருந்தாலும் அது உண்மையே இல்லையா? அதாவது கண்ணன் சார் என்ன சொல்றீங்கன்னா, ஒரு 10,000 பேரை தட்டிட்டுமா, இதுல வர்றவங்களா எப்படி வராங்க, எந்த நிலையில் வருகிறார்கள், ஏன் வருகிறார்கள் சிந்திச்சு பார்க்கணும். விஜய் போய் போட்டு போய் 40 பேர் இறந்துட்டாங்க கரூர்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி போனா தள்ளுமுள்ள எங்கேயாவது ஆம்புலன்ஸோட தான் சண்டை இருக்குது. அவர் சேர்ப்பதற்கு முயற்சி மிக்க தொண்டர்கள், எழுச்சி மிகு செயல் வீரர்கள் யார் வராங்க? நீங்க இடமிடையே போட்டு பேசலாம் சார். ஆனா என்ன அதனுடைய எதிரொலி என்ன சொல்லுங்க பாப்பா? அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்ல, அந்த எழுச்சியே இல்ல சார் அவர் போற இடத்துல. அதனாலதான் தொடர்ந்து தோல்வி. அவர் நினைச்சு பார்க்கணும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனாதான் வெற்றி பெற முடியும். மக்களும் தொண்டர்களும் விரும்புறாங்க. நான் கட்சியில் நீங்க பதிவு வைக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அங்க இருக்கவர்கள் யாரும் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் தேடன்றதான் அங்க இருக்கவர்களும் சேர்ந்து 2ஆம் கட்ட தலைவர்களும் அந்த முடிவில் தான் இருக்கிறார்கள். அவர் மேல வெறுப்பா இருக்காங்க, ஒத்து வர மாட்டேன்றாரு. ஏன்னா அவங்களும் நாளைக்கு பாதிக்கப்படுவார்கள், தோத்து போயிடுவாங்க, டெபாசிட் போகும், எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இப்ப முன் வர்றதுக்கு தயாரா இல்ல. அவங்க கட்சி ஒன்றாக இணைந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருப்பவர்கள் முன் வருவார்கள். இப்போதைக்கு இந்த அதிமுகவில் உள்ள இபிஎஸ் அதிருப்தியாளர்கள் அணி அனைவருமே தாவேகா தலைவர், தாவேகா கட்சியையும் அந்த தலைவர் விஜயையும் கூட்டணிக்கு இணைவதற்கு விருப்பத்தோடு இருக்கிறார்கள். உண்மையிலே அதிமுகவை விட, அதிமுக தொண்டர்களை விட, அதிருப்தியாளர்களை விட அது தமிழக வெற்றி கழகத்திற்கு அவ்வளவு செல்வாக்கு நீங்க நினைக்கிறீங்களா சார்? உண்மையிலே உங்களுக்கு அங்க போனா பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. நான் என்ன பாயிண்ட் வரேன்னா, the between திமுக and தாவேகாவுக்கு போட்டி. சரி, ஏடிஎம்கே இல்ல சார், பிக்சரே இல்ல. அதுதான் டிடிவி சொல்றாரு. நீங்க சொல்றது இந்த இபிஎஸ் அதிருப்தியாளர்கள் அனைவருமே தாவேகா பக்கமே நல்லா சாயிறீங்களா? என்ன சார் காரணம்? இல்ல இப்ப நான் சாஞ்சிட்டேன்னா அங்க போயிட்டோமா? அது இல்ல சார், கொஞ்சம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மதில் மேல் பூனையா சரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மனோஜ் பாண்டியன் போறாரு அப்படின்னா ஒரு திராவிட இயக்க வரலாறு ஏதோ சொல்லிக்கிட்டோம். சரி, ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, திமுகவை எதிர்த்து நிற்பவர்கள் பழனிசாமி தலைமையை ஒப்புக்கொள்ளாமல் தொடர் தோல்விகளை சந்தித்த இயக்கம் இனி தோல்விகளை தான் சந்திக்கும் அவன் உறுதி பண்ணிட்டா. இன்னைக்கு தலைவரை எடுத்து பேசுகிறார், அம்மாவை பற்றி பேசுகிறார், பேரறிஞர் அண்ணாவை பேசுகிறார், பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு உலா வருகிறார் அப்படின்னா அப்படியே நவுந்து போயிடுவாங்க. 20% ஒரு 10% மினிமம் போயிடும். அப்ப அவருக்கு இருக்க செல்வாக்கு இருக்க ஓட்ட வச்சுட்டு அவர் தான் அப்புறம் டிஎம்கேவோட ஃபைட் பண்ண முடியும். ஆகவே அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். அவர் பண்றதே இப்போ விஜய் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றதே தலைவர் பாட்டை தான் சொல்றாரு போற இடத்தெல்லாம். சரி, அதனால அதிமுக தொண்டர்கள் எல்லாம், நிர்வாகிகள் எல்லாம் தாவேக்காக்கு போயிடலாமா தலைவர் பாட்டை? அதாவது நீங்க இல்ல நீங்க எல்லா கேள்வியும் என்ன கேக்குறீங்க? ஆரம்பத்தில இருந்து ஒரு கேள்வியை கேட்கலையே.
தாவேகாவுக்கு போறாங்கன்றீங்க, திமுகவுக்கு போறாங்கன்றீங்க, வேற கட்சிக்கு போறான்றீங்க. சரி. அண்ணா திமுக யார் வராங்கன்னு கேள்வி கேட்டீங்களா என்ன? ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? இன்புட் பூரா அவுட்புட்டா இருக்க, ஏன் இங்க யாரும் வரமாட்டேன்றாங்க? வருவாங்க சார். நாளைக்கு முதலமைச்சர் சார் நிறைவா அந்த அரசியல் சட்டத்தோட நிறைவா ஒரு கேள்வி, நேரம் இல்லாதனால. இப்போ நீங்க அதிமுக கூட்டணியில யாரும் வரலன்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் டிசம்பர் ஜனவரி இருக்கிறது. டிசம்பரில் 15 ஓபிஎஸ் முடிவெடுத்து அறிவிக்கிறார் என்று கூறியிருக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் 10ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இது செங்கோட்டையை நீக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு பிறகு ஜனவரியில் இந்த புதிய அணிகள், அது தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரிவுகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் அதிமுக பாஜக கூட்டணியின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டு தான் வர்றாங்க சார், அதை மறுக்க முடியாது. அது சார், எப்ப ஏடிஎம்கே பிஜேபி பேனர் எடுத்ததோ அப்பயே முடிஞ்சிருச்சு. சரி, இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுல நீங்க நம்பாதீங்க. பணி இல்லாத மார்கழியாம் படை இல்லாத தலைவரான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அட்டகாசமா. ஆகவே ருசி இல்லாத முக்கணியாம்னு அது நடக்காது. கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அவர் செய்ய வேண்டியது அவருடைய கடமை, யாரோடு இணைந்து வேற வழி இல்லாம அவரை நம்பி இருப்பவர்களை தேர்தலிலே நிற்க வைத்து அழகு பார்க்க வேண்டும். அதை பண்ணாம அப்படியே தள்ளிட்டு போயிட்டாருன்னா காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் தேதி குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. அப்புறம் பழனிசாமி நடு ரோட்ல நிற்பாரு, இவராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் நடக்கும். நீங்க சொன்ன அந்த பாரதிய ஜனதா கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் டெபாசிட் கூட கிடைக்காது. ஓகே, புலேந்தர் நன்றி சார். தற்போதைய அரசியல் போக்குகள் தொடர்பாகவும் மிக நன்றி கண்ணன். நம்ம கொஞ்சம் தாமதமாக சந்தித்தோம், இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். மிக்க நன்றி உங்களுக்கும், சத்தியம் தொலைக்காட்சிகளும். நன்றி சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.